ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரதவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 25. சா கிருத்வ்யாம் சுக கன்யாயாம் பிரம்மதத்தம் அஜீஜனத் யோகி ச கவி பார்யாயாம் விஸ்வக்ஷேனம் அதாத் சுதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ச அவர், அதாவது நேப்பர், கிருத்வ்யாம் அவரது மனைவியான கிருத்வியில், சுக கன்யாயாம் சுகரின் மகளான, பிரம்மதத்தம் பிரம்மதத்தர் என்ற மகனை, அஜீஜனத் பெற்றார், யோகி ஒரு அஷ்டாங்க யோகியான, ச அந்த பிரம்மதத்தர், கவி கவி அல்லது சரஸ்வதி என்ற பெயருடைய, பார்யாயாம் அவரது மனைவியின் கர்ப்பத்தில், விஸ்வக்ஷேனம் விஸ்வக்ஷேனரை, அகாத் பெற்றார், சுதம் ஒரு மகனை. டிரான்ஸ்லேஷன். நீப மகாராஜா சுகரின் மகளும் தன் மனைவியுமான கிருத்வியின் கர்ப்பத்தில் பிரம்மதத்தர் என்ற மகனை பெற்றார். சிறந்த யோகியான பிரம்மதத்தர் தன் மனைவியான சரஸ்வதியின் கர்ப்பத்தில் விஸ்வக்ஷேனர் என்ற மகனை பெற்றார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள சுகர் ஸ்ரீமத் பாகவதத்தை பேசிய சுகதேவ கோஸ்வாமியிலிருந்து வேறுபட்டவர் ஆவார். வியாசபுத்திரரான சுகதேவ கோஸ்வாமி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் மிகவும் விவரமாக விவரிக்கப்படுகிறார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: வியாசதேவர் ஜாபாலியின் மகளை தனது மனைவியாக பெற்றார். பிறகு அவ்விருவரும் பல ஆண்டுகள் தவம் இயற்றிய பின் அவர் அவளது கர்ப்பத்தில் விதையை விதைத்தார். அந்த குழந்தை 12 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து தன் தாயின் கர்ப்பத்திலேயே இருந்தது. வியாசதேவர் தன் மகனை வெளியே வரும்படி கூறிய போது, மாயையின் ஆதிக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டாலொழிய வெளியே வரமாட்டேன் என்று அந்த மகன் கர்ப்பத்திலிருந்து பதிலளித்தார். அந்த குழந்தை மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்பட மாட்டார் என்று வியாசதேவர் உறுதியளித்தார். ஆனால் தன் தந்தை மனைவி மக்களிடம் இன்னும் பற்று கொண்டவராக இருந்ததால், அதாவது தன்னுடைய தந்தையான வியாசதேவர் மனைவி மக்களிடம் இன்னும் பற்று கொண்டவராக இருந்ததால் அவரது வார்த்தைகளை அந்த குழந்தை நம்பவில்லை. இதனால் வியாசதேவர் துவாரகைக்கு சென்று பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தம்முடைய பிரச்சனையை எடுத்து விவரமாக கூறினார். பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வியாசதேவரின் வேண்டுகோளின்படி வியாசரின் ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு கர்ப்பத்திலிருந்த அந்த குழந்தை மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்படாது என்று அந்த குழந்தைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உறுதியளித்தார். இவ்வாறு உறுதியளிக்கப்பட்டதும் வெளியே வந்த அந்த குழந்தை ஒரு பரிவ்ராஜாச்சாரியாராக உடனே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டது. இதனால் மிகவும் வருத்தமடைந்த தந்தை தெய்வ புதல்வரான தன் மகனை சுகதேவ கோஸ்வாமியை பின்தொடர்ந்து சென்றார். ஆகவே அந்த சிறுவன் நகலான தன்னுடைய வேறொரு ரூபத்தை உண்டாக்கினார். நகலாக இருந்த சுகதேவர் பிறகு இல்லற வாழ்வில் பிரவேசித்தார். தன்னுடைய தந்தை தன்னை தொடர்ந்து வருவதைக் கண்டு அந்த சிறுவன் நகலாக தன்னுடைய வேறொரு ரூபத்தை உண்டாக்கினார். அப்படி நகலாக வேறொரு ரூபமாக இருந்த சுகதேவர் பிறகு இல்லற வாழ்வில் பிரவேசித்தார். எனவே சுககன்யா, அதாவது சுகரின் புதல்வி என்று இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது பொய்யான சுகதேவரின் மகளாவாள். உண்மையான சுகதேவர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 21 பரதவம்சம் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.